தீரன் சின்னமலை புகழ் ஓங்குக. ஐயா வஉசி புகழ் ஓங்குக. தற்பொழுது மரியாதைக்குரிய கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியின் திருச்சி மாவட்ட செயலாளர் திரு க சேகர் அவர்களுக்கு தஞ்சை மாவட்ட தலைவர் திரு இ சிவபாலன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். தீரன் சின்னமலை புகழ் ஓங்குக. ஐயா வஉசி புகழ் ஓங்குக. இப்போ நான் தஞ்சாவூரில் பேசல. இந்த பேச்சை வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கூட பாராளுமன்ற உறுப்பினர் டெல்லி செங்கோட்டையில் பேசுகிறாங்க. அதே மாதிரி சென்னை புனித ஜார்கோட்டையில் எங்கள் பொதுச்செயலாளர் ஐயா ஈஸ்வரன் அவர்கள் பேசினாங்க. அந்த வெள்ளாளோட முக்கியத்துவத்தை உணர்ந்து தான் கவர்மெண்ட் வந்து ஐயா வஉசி அவர்களோட பிறந்தநாளை வந்து அரசு விழாவாக மாற்றி ஒவ்வொரு ஆண்டும் சென்னையில் வந்து ஐயா வஉசி அவர்களுக்கு அரசு விழாவாக இன்னைக்கு மாலை அணிவிக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற மாவட்டங்களில் கவர்மெண்ட் விழாவை கொண்டாடுறாங்க. நம்ம வெள்ளாளர் ஒற்றுமை வந்து மிக முக்கியமானது. தமிழ்நாட்டில் வந்து 6 கோடி மக்கள்னா அதில் 2 கோடி மக்கள் வெள்ளாளர் மக்கள் இருக்கோங்க. சோழிய வேளாளர் கொங்கு வேளாளர் எல்லாம் ஒரு குல மக்கள் தான். நாங்கள் அப்படி தான் நினச்சி எங்கள் கொங்கு மண்டலத்தில் வந்து கொங்கு வேளாளர் வாழ்கிறோம். சோழ மண்டலத்தில் வந்து நீங்கள் சோழிய வேளாளர் வாழ்றீங்க. 2 மக்கள் ஒரு மக்கள் நினச்சி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் தான் கொங்கு மண்டலத்தில் ஒரு பிரச்சனைனா சோழிய வேளாளருக்கு ஒரு பிரச்சனை, கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த நாங்கள் வந்து எதாக இருந்தால் துணைக்கு நிற்கிறோம். அதே மாதிரி சோழ மண்டலத்திலையும் அண்ணன் வந்து கூப்பிட்டாங்கன்னா எந்த மீட்டிங் போட்டாலும் நாங்கள் வர்றோம். மாநாடு போட்டாலும் நாங்கள் வந்து கலந்துக்கிறோம். இந்த ஒற்றுமையை வந்து நம்ம ஒரு ஒற்றுமையை வந்து பலமாக கண்டினியூ பண்ணோம்னா அண்ணா சரவணன் அண்ணன் வந்து பட்டுக்கோட்டையிலையோ தஞ்சாவூர்லையோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனானா உங்களோட குரலை ஒவ்வொருத்தரோட பிரச்சனையும் அண்ணன் வந்து சட்டங்களில் ஒழிக்க முடியும். இப்போ கொங்கு மண்டலத்தில் எந்த ஒரு பிரச்சனைனாலும், கொங்கு மண்டல இந்த லாஸ்ட்ல எந்த பிரச்சனைனாலும் எங்க பொதுச்செயலாளர் ஐயா ஈஸ்வரன் அவர்கள் சட்டசபையில் பேசுறாங்க. அந்த பிரச்சனைக்கு அடுத்த நாளே தீர்வு பண்றாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில வந்து ஒரு சாலையை வந்து சிஎம் ஓபன் பண்ணாங்க. அது எங்க சட்டமன்ற உறுப்பினர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி கோரிக்கை வச்சாங்க. உடனே அதை நிறைவேற்றி அந்த சாலைக்கு வந்து எங்க சமுதாயத்தை சார்ந்த ஒரு தலைவரோட பேர் கூட உங்களுக்காக குரல் கொடுப்பாரு. அது மாதிரி நம்ம வெள்ளாளரோட குரல் வந்து சட்டசபையிலையும் பார்லிமெண்ட்லயும் ஒலிக்கணும்னா நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். நம்ம ஒற்றுமையா இருந்தா தான் நம்ம நீங்க பிஸ்கட் வாங்குறது அப்புறம் நிறுத்துங்க. பிஸ்கட் வாங்குறது அப்புறம் காட்டலாம், கொஞ்சம் நிறுத்துங்கம்மா. நம்ம உரிமையை பத்தி பேசிட்டு இருக்கோமா? இது உரிமை எழுச்சி உரிமை வாங்கணுமா? பிஸ்கட் பேசுறதே நினைக்காதீங்கம்மா. எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. வந்துட்டு நீங்க பிஸ்கட் சாப்பிடல, சண்டை போட்டுக்காதீங்க. நம்ம உரிமையை வந்து நிலைநாட்டினா தான் நம்ம வந்து ஒரு சின்ன பிரச்சனைக்கு நம்ம எவ்வளவு போராடுறோம். ஒரு சின்ன பிரச்சனை உங்களால போய் கோரிக்கை நிறைவேற்ற முடியுதா? போய் உங்களால பார்க்க முடியுதா? இதே நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் சட்டசபையிலயோ பார்லிமெண்ட்லயோ இருந்தாங்கன்னா நம்ம ஈஸியா போகலாம். சட்டசபையில பார்லிமெண்ட் நம்ம சமுதாயத்தை இருக்காங்க, நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருக்கணும். அங்க போய் வெள்ளாளர் பேசுவாங்க. அவங்க வந்து திராவிட தலைவர்களோட சிலையை திறக்கணும்னா போராடுவாங்க, அது பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அவங்க முன்னாடி நிற்பாங்க, பயப்படாம நிற்பாங்க. எங்க வெள்ளாளர் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை வாங்கன்னு வந்து நிற்பாங்க, சட்டமன்றத்தில் போராடுவாங்க. அந்த மாதிரி போராடணும்னா நம்ம சமுதாயம், நம்ம கூட்டமைப்பை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க வரணும். இந்த பகுதி சோழ மண்டலத்தில் வந்து நம்ம பெருவாரியா இருக்கோம், பெருவாரியான வெள்ளாளர் வாழ்றோம். ஆனா வாழ்ந்தாலும் நம்ம வந்து ஒற்றுமையா வந்து ஓட்டு போறதில்ல. இந்த ஒற்றுமையா ஓட்டு போட்டு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் தான் நம்ம சமுதாயத்தை உரிமையை நிலைநாட்ட முடியும். அதனால வந்து நீங்க எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் வெள்ளாளர் ஒற்றுமையையும் வெள்ளாளர் எழுச்சியும் நீங்க அடையாளப்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் நம்மளோட குரலை எப்போ ஜெயிக்க முடியும். தயவு செஞ்சு இந்த வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் வெள்ளாளர்
வெள்ளாளர்களோட உரிமைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னு ரொம்ப எழுச்சி மிகுந்த ஒரு உரையை ஆட்டிட்டு இருக்கப்ப நீங்க பிஸ்கட் வாங்கி சாப்பிடுறீங்களே, இது நியாயமாமா? சொல்லுங்க. அதிலும் ஐயா நீங்க கோவப்படாதீங்க. இந்த மாநாடு நாங்க வர்றோம், அங்க மாநாடு வந்தா நீங்க வரீங்க. இந்த மாநாட்டிற்கு மட்டும் ஒன்று சேராமல் ஓட்டு போடும் பொழுது நீங்கள் ஒன்று சேர வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒற்றுமைக்கான ஒரு குரலை எழுப்பி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய கொங்கு தேசிய மக்கள் கட்சியின் அன்பு அண்ணன் திரு சேகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இங்கு உரையாற்றுவதற்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மதுரை மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு நாகபாண்டியன் அவர்கள்.